ஐயோ! நேத்து சிறகடிக்க ஆசையில முத்துவோட ஆக்டிங் ரியலி நான் அவ்வளோ ரசித்து பார்த்தேன். என்னன்னா வந்து முத்துக்கு வந்து மீனா மேலே செம்ம கோவம். மீனா வந்து பார்த்திங்கன்னா, அவ்வளோ பெரிய ஒரு உண்மை தெரிஞ்சும் அட்லீஸ்ட் இந்த வீட்டில் யார்கிட்டயாச்சும் சொல்லியிருக்கலாம். அதுவும் இல்லாமல் முத்துக்கிட்ட கூட அவங்க சொல்லலை. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப துரோகம் பண்ணிட்டதா வந்து முத்து ரொம்ப கோவப்பட்டிருந்தார் இல்லைங்களா? ஆனால் அது மாதிரி முத்துக்கு வந்து ஒரு நியூஸ் வந்து மீனா வந்து ரோட்டில் மயங்கி விழுந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் அப்போது அந்த அந்த வீட்டுக்கு வந்து அவங்க மாமியார் வீட்டுக்கு வந்து முத்து வருவார்ல, ஸோ அந்த வேகத்தை பார்க்கணுமே. ஐயோ! என் பொண்டாட்டிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் அந்த ரொம்ப அப்படியே ரஷ்ஷாக வருவார். வந்துட்டு மீனா ஓகே ஓகே உட்காந்துட்டு அவள் அழுதுட்டுருக்கா, ஓகே ஷீ இஸ் ஃபைன் பார்த்த உடனே அவருக்கு வந்து அப்போ தான் ஒரு மூச்சே விடுவார். ஸோ அவர் கோவமே இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அப்படியே ரொம்ப பாசத்தோடு வருவார் அவர். அதுவும் இல்லாமல் அங்கே ஸ்ருதி எல்லாருமே சொல்லுவாங்க, இந்த மாதிரி சாப்பிடாதது தான் பிரச்சனை, சாப்பிட்டா வந்து எல்லாம் சரியாயிடும், சாப்பிட சொல்லுங்கன்னு சொல்லி முத்து வந்து சாப்பிடு, ஏன் சாப்பிட மாட்டேன்னு ரொம்ப திட்டிகிட்டே வந்து சொல்லுவாங்க. ரைட் உட்காந்து சொல்லுவாங்க, தட்டை கையில் வச்சுட்டு சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அங்கே ரவி வந்து கத்தாதடா, ஏன்டா கத்துறன்ற. அப்புறம் வந்து முத்து வந்து சொல்லி சாப்பிட்டு இல்லைனா சாப்பிடாம போன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு வெளில போயிடுவார். நான் நினச்சேன் முத்து வந்து மீனாவை இந்த நிலமையில விட்டு வெளில போக மாட்டேதை கேட்டால் பார்த்து வெளில வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லும்போது வெளில போய் நிற்கிறாரு. அப்போ வந்து அவங்க அம்மா அழுவாங்க, யார் மீனாவோட அம்மா வந்து அழுவாங்க இல்லைங்களா? அப்போ முத்து, ஐயோ நீங்கள் ஏன் அத்தை இப்போ அழறீங்க, அந்த அதெல்லாம் ரொம்ப அழகான ஒரு நேச்சுரலான ஒரு ஆக்டிங் அது வந்து. ஏன்னா அவங்க அத்தை அழுது பார்க்கறதுக்கு முத்துக்கு கஷ்டமாகவும் இருக்குது. அப்போ அந்த டோன் அவன் மீனாகிட்ட விட சத்தமாக பேசிட்டு அவங்க அத்தை, ஏன் அத்தை இப்போ நீங்கள் ஏன் அத்தை அழுறீங்க, அந்த டோன் இருக்குது பாருங்க. ஐயோ நான் ஏன் தெரியல, நேற்று நான் அவ்வளோ ரசித்தேன் முத்துவோட ஆக்டிங்கை. அதுக்கப்புறம் நான் நினச்சேன் முத்து வந்து கிளம்பிடுவார்னு நினச்சேன். பட் அவனால் கிளம்ப வந்து முடியல. ஏன்னா வந்து என் ஒய்ஃப் இங்கே சாப்பிடாம உட்காந்துட்ருக்கா, நான் எப்படி கிளம்புறது நம்ம மனசுக்குள்ளே இருக்குது. ஆனால் வெளில வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவமும் வந்து தடுக்குது லைட்டாக. ஸோ அவர் பாட்டு வெளில நிற்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வராரு, முத்துவோட அப்பா வராரு. வந்துட்டு இந்த மாதிரி அவரும் நல்லா அழகாக பேசினார் மீனா கிட்ட. எனக்கு அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, இல்லைண்ணே அவன் மேலே நீங்கள் கோவப்படாதீங்க, தெரியாமல் பண்ணிட்டான். அவர் அழகாக சொல்லுவார், கோவம்லாம் இல்லாமல் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் தான், அவன் சொல்லியிருக்கலாமே ஒரு வருத்தம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து முத்துவை கூப்பிட்டு ஒழுங்காக சாப்பிட வைடா அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே நான் முத்து எப்படி மீனாவை மீனா வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அதுக்கப்புறம் வந்து கிச்சனுக்கு போயிட்டு, இந்த பாரு நானும் வந்து நைட்லேருந்து சாப்பிடல, உன் உடம்பு தாங்கலை என் உடம்பு தாங்கல உடனே மீனாவும் நீங்கள் சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வே முத்து வந்து மீனாவை சாப்பிட வச்சிருந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு நேற்று பார்க்கறதுக்கு. ஸோ நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லும்போது மீனாவுக்கும் ரொம்ப இதுவாகிடுது, நீங்கள் சாப்பிடல, நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க, நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு. அது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு நேற்று. முத்து அந்த கேரக்டர் வந்து அந்த முத்துவாகவே அதை விச் மீன்ஸ் அந்த அவர் நடிக்கலை, முத்து அந்த சீரியலில் வந்து நடிக்கலை, அவர் அந்த கேரக்டராகவே வாழறாரு. அதுவும் எனக்கு மெயின்லி முத்து வந்து அந்த நியூஸ் மீனாக்கு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் கேள்விப்பட்ட உடனே அப்படியே ஓடி வருவார் பாருங்க. ஸோ கோவம் எவ்வளோ கோவமாக இருக்குது, ஆனால் ஓடி வருவார், மீனாவை பார்ப்பார். அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நேற்று எபிசோடு. ஓகே கைஸ்.